செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பொருள் உணர்ந்து சொல்லுவர். அதை உணர தலைப்படுகின்றது தான் எங்களுடைய இந்த முயற்சி. நாங்கள் 20 வரைக்கும் பார்த்துட்டோம். 21 பார்ப்போம். 21 25 வரைக்கும் பாருங்க. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிரஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சேர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். திருச்சிற்றம்பலம். கண்ணுதலான் என்றா நெற்றிக்கண்ணை உடையவன். நுதலண்டா நெட்டி, நெட்டியிலே கண்ணுடைய. கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி, அவர் தன்னுடைய கருணை கண்களை என்னிடம் காட்டினர். கடாட்சம் கருணை, தன்னுடைய திருப்பார்வையை என்னிடம் வைத்தார். தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி, எய்தி என்றால் அடைந்து கிடைத்து, எய்தி. அப்ப அவர் தன்னுடைய கருணை கண்ணை காட்டியதால நெற்றிக்கண்ணையுடைய அந்த சிவபெருமான் தன்னுடைய கருணை கண்ணை என் மீது காட்டியதுனால நான் இந்த நிலைக்கு வந்து இந்த பேட்டை அடைந்து எய்தி வந்து எய்தி. எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர் கடல் இறங்கி. எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர் கடல். எண்ணுதற்கு எட்டா சிந்தித்தும் பார்க்க முடியாது, நெச்சும் பார்க்க முடியாத எழிலார் கடல். எழிலண்டா அழகு பொருந்திய திருவடிகள், பாதங்கள். இங்க 2 பேரும் அழகு நெச்சு பார்க்க முடியாதென்றும் வரும், அந்த திருவடியை நெத்து பார்க்க முடியாதென்றும் வரும். எண்ணுதற்கெட்டா எழில் ஆர் கடல் இறங்கி. அப்ப 2 எண்ணுதற்கெட்டா கடல்கள் இறங்கி, எண்ணுதற்கெட்டா அழகுடைய கடல்கள் இறங்கி. 2 பக்கமும் வரும். எண்ணத்துக்கு எட்டாதவனால இறைவன் சிந்தனைக்கு அப்பாட்டப்பட்டவனால அவருக்கு அசிந்தன் என்று பெயர். கற்பனை ஓடி பண்ணி பார்க்கலாது. அந்த கடலை இறங்கி என்ற வழிபடுகிறது. அந்த கடலை வழிபடுகிற பேரு இறைவனுடைய கருணை கண்காட்ட வந்தது. அதான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடல் இறங்கி. எப்படி எண்ணுதற்கெட்டாதவன் என்றால் அதை சொல்றார். அவருடைய இறைவனுடைய காஸ்மிக் ஃபார்ம் என்று சொல்றது, காஸ்மிக் டைமென்ஷன். விண்ணிறைந்து மண்ணிறைந்து, விண்ணெல்லாம் நிறைந்திருக்கிறான், மண்ணெல்லாம் நிறைந்திருக்கிறான். மிக்காய் அதற்கு மேலாகவும் அங்காலையும் இருக்கிறான், அப்பாலுக்கு அப்பாலாய். விளங்கு ஒளியாய், ஒளி தேசன் என்று பார்த்தோம். விளங்கு ஒளியாய் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து. எண்ணிறந்து எண்ணிக்கை சொல்ல முடியாது, எண்ணிறந்து என்று சொல்லலாம், எண்ணிக்கை இல்லாது. மற்றது எண்ணிறந்தண்டா இன்னொன்று வரும், எண்ணங்கள் சிந்தனையே செல்லாதங்க, எண்ணம் இறந்து போச்சு. எண்ணிறந்து எல்லையில்லாதானே, அவருக்கு எல்லையே இல்லை, there's no boundary. அப்ப விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே. அப்ப எண்ணுதற்கெட்ட எழிலார் கடல். எப்படி எண்ணுதற்கெட்டா விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாத. நின் பெருஞ்சீர், என்னுடைய பெருமையான சிறப்பு கலை. பெருஞ்சீர்
பெருமையான சிறப்பு கலை. பொல்லா வினையேன், நான் பொல்லாத வினைகளை செய்கின்ற வினையுடையவன். பொல்லா வினையேன், செய்கிறது முழுக்க தீய வினைகளும் பொல்வினை, பொல்லாத வினைகளும். பொல்லா வினையேன். இப்ப சும்மாவே பக்தி செலுத்தினாலே நல்லது செய்தாலே பார்க்கறதுக்கு கஷ்டம். இப்ப என் போன்றவர்கள் பார்க்கறதுண்டா என்னண்டு, அது உன்னுடைய கருணை கண், கருணை கண்காட்ட வந்தெய்தி. பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், உன்னை புகழும்படியாக எனக்கு ஒன்றும் தெரியாது. புகழுமாறு ஒன்றறியேன், எனக்கு ஒன்றும் புகழத் தெரியாது. ஒளி வளர் விளக்கே என்ற பாட்டில் சொல்லுவார், தொண்டனேன் விளம்புமா விளம்பே, உன்னுடைய பெருமையை சொல்லும்படியாக கீர்த்தியை விளம்பும்படியாக எனக்கு சொல்லித்தான். சொல்ற அப்ப கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே, நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அடுத்த வரிகளை படிங்க. கூடாய் புழுவாய் மரமாகி கல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிதராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். எல்லா பிறப்புகளையும் சொல்றேன். நாங்க வருகின்ற பிறப்புகள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி, விருகம் என்றது இங்க மிருகத்தை தான் விருகம் என்று போட்டு, விருகம் என்றாலும் மிருகம். பறவையாய் பாம்பாகி கல்லாய், கல்லண்டா கல்லும் ஒரு புறவி, சில பேருக்கு அது விளக்கம் தெரியாது. அப்ப கல்லாய் மனிதராய சில பேர் பிரிச்சு, இல்லை அது புலையா இருக்குது, கல்லா மனிதராய் என்று போட்டிருக்கணும். கல்லா மனிதர், கல்லும் ஒரு புறவி. கல்லிலேயும் ஆண்கள் பெண்கள் அலிக்கல்லன்னு உண்டு. கோயில் சிற்பசாஸ்திரங்கள்ல தட்டி பார்த்து, நாதத்தை தட்டி பார்த்து எடுப்பினம். இது ஆண்கள், இது பெண்கள், இது அலிக்கல் என்று. ஆண்கள்ல ஆண் தெய்வ விக்கிரகங்களும், பெண்களில் பெண் தெய்வ விக்கிரகங்களும், மற்றது அலிக்கல்லால பீடம் படிகள் போன்றனவும் செய்வது வளமை. மற்றது கல்லும் வளரும், முருகைக்கல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், கோரல்ஸ் இலங்கையில் எல்லாம் இருக்குது. முந்தி அந்த காலத்துல கட்டடங்கள் எல்லாம் கட்ட அந்த கடற்கரையில இருக்கு. அதெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது உண்டு. இப்ப அழிந்து கொண்டிருக்கிற இனங்கள்ல உண்டுன்னா முருகக்கல்ல ஒரு தடவை அகல விடுறையில. அப்ப எங்கட ஊர்ல அந்த வல்றவ கோயில் திருவிழாக்கு அந்த கல்லுகளுக்கு எல்லாம் மிதிச்சு கொண்டுதான் போறது கடலுக்கு பார்க்க, கடற்சீத்தத்துக்கு. அப்ப கல்ல பால் போல வெள்ளையா, அதுல பல பல வண்ணங்கள்லயும் இருக்குது. நீங்க கொழும்பு பக்கம் அங்கால சவுத்துக்கு போனீங்கன்னா அவர்கள் போட் ட்ரிப்பில கூட்டி கொண்டு போய் காட்டுவார்கள். கீழே கண்ணாடி தளம் உள்ள போட் இருக்குது, அதுக்குள்ளால கீழே இருக்கிற பவளப்பாறைகள் என்று சொல்லுவார்கள். பவளப்பாறை என்றால் வேற வேற கலர்கள்ல இருக்கு, சிவப்பு செம்மஞ்சள் அந்த நிறங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாறைகள். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா ஆ என்று வந்திருக்கு. பாத்தீங்களா, முந்தி வா அழுகண்ட மாதிரி இங்க ஆ அந்த எழுத்தண்ணி பாடுறதல்ல. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள், தாவரம் என்றா அசையாத பிறப்புக்கள். கல்லும் தாவரம் தான், அசையாது. அதே மாதிரி மரங்கள் புல்லுகள் அதுக்கும் அசையாதுதான், அது தாபரம் என்று சொல்றது. சங்கமம் என்றா அசைந்து திரிகிறது, அசைவுள்ள அசைவட்டு, அசைந்து திரிகின்ற பிறப்புகள் மட்டமில்லை. அப்ப ரெண்டா பிரிச்சிருக்கிறார், தாவரம் சங்கமம். சங்கமத்துள் இப்படி எல்லா பிறப்புகள். இது ஓடர்ல வாரதில்லை, எல்லாம் மாறி வரும். முதல் மனுஷரா வாரவர், பிற புல்லா வருவார், புல்லா வாரவர், பிறகு தேவரா வருவார், அப்படி எல்லாம் வரும். இத்தனைதான் பிறப்பு, 7 பிறப்பு அப்படி என்றும் இல்லை. அது எண்ணில் அடங்காது. கொஞ்சம் வகைப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்தையும் மாறி மாறி வரும். அந்த ஏனென்றால் மனுஷருக்கு மட்டும்தான் உயிர் உண்டு என்று சொல்ற சமயங்கள் பல உண்டு.
இப்போ கிறிஸ்தவ சமயம், யூத சமயம், இஸ்லாம் சமயம் எல்லாம் ஒரே அடிப்படை. ஆபிரகாமிய மதங்கள் மனுஷருக்கு மட்டும்தான் உயிர். மிருகங்கள், பறவைகளுக்கு எல்லாம் உயிர் இல்லை. அதுகளை கணக்கெடுக்கிறது இல்லை. அந்த இது இருக்குது. இனி அடுத்ததாக அச்சு மாறி பிறத்தல் இல்லை என்று சொல்ற ஒரு கொள்கை இருக்கு. என்றால் மனுஷரா பிறந்தா தொடர்ந்து அடுத்தடுத்த பிறப்புகள்ல மனுஷராயே வாழ்ந்து மனுஷராயே பிறந்து அப்படியே போய் முத்தி அடைந்து இருக்கிறது. மரங்களா பிறந்ததுகள் மரங்களா பிறந்து அப்படியே அச்சு மாறி பிறத்தல் இல்லை என்ற கருத்தும் இருக்குது. அது ஒன்று இருக்குது. மற்றது ஆல்வேஸ் மேல் நோக்கித்தான் பிறக்கிறது, கீழே இருந்து தொடங்கி மேலே மேலே தான் போறது, கீழே வாரதில்லை என்ற கருத்து இருக்குது. அந்த கருத்தெல்லாம் சைவத்தில் இல்லை. சைவத்தில் இப்படி எந்த பிறப்பும் எப்படியும் பெறும். பானுடையத்தான் இதுல ஓர்டர் இல்லாமலே போட்டிருக்கிறார். அடுத்ததா படிங்க பாப்பா, அடுத்த ஹரிகளையும். எல்லா பிறப்பும் பிறந்திடத்தே நம்பெருமான் மெய்யே பொன்னடிகள் கண்டு ஒன்று உடுத்தே உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா உடைப்பாவா வேதங்கள் ஐயா ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான். இந்த எல்லா பிறப்புகளுக்குள்ளாகலையும் நான் போய் இழைத்து போனேன், களைத்து போனேன். எம் பெருமான் எம்முடைய தலைவனே, மெய்யே, இறைவனை மெய் என்று சொல்றது பாருங்க. மெய்யே உன் பொன்னடிகள், உடைய பொன் போன்ற திருவடிகள் கண்டு நின்று வீடுட்டேன். அதை கண்டு இன்றைக்கு நான் விடுதலை அடைந்தேன். கண்டு நின்று வீடுட்டேன், உய்ய நான் உய்யும்படியாக என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. அப்ப என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஓம் என்ற மந்திரமாக, அது வந்து அதுக்கு ஒலி வடிவம் சப்தம், ஒளி வடிவம் லைட், அக்ஷர வடிவம் எழுத்து எல்லாம் உண்டு. இந்த மந்திரம் இறைவனுக்கு திருமேனியும் ஆகும். இறைவனுக்கு உருவமும் மந்திரம்தான். அப்ப என் உள்ளத்தே என் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாம், மெய்யா விமலா, மலங்கள் இல்லாதவன் விமலா, விடைப்பாகா, பாகனண்டா ஓட்டுவோன், யானை பாகன் மாதிரி. இது விடைப்பாகன், எருதை ஓட்டுபவன், எருதிலே ஏறி வருவன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே, வேதங்கள் எல்லாம் ஐயா என்று சொல்லி போற்றுகின்ற, ஓங்கி சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் என்றது. ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், எல்லாவற்றையும் விட ஆழமாகவும் அகலமாகவும் இருப்பவன். அடுத்த ஐயா, அந்த 32வது வரியில ஐயா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அப்ப சில ஆட்கள்கிட்ட கருத்து சொல்லுவாங்க, 32வது வயதுல மாணிக்க வாசகர் முத்தி அடைஞ்சனால அது 32வது வரியில வருது. ஒரு கோஇன்சிடென்ட் அப்படி சொல்றது. இதை அவர் முதலே படிச்சதுண்டு. எல்லாத்தையும் அப்படி சொல்லல. அது ஞாயிற்கடியாய் கிடந்த அடியேற்கு நிலந்தன்மேல் வந்தரலில் நீழ்கடல்கள் காட்டி என்று சொல்றாருல்லோ. அப்ப அது எத்தனை அது வரி? அப்ப நிலத்துல வந்து நீங்க காட்டினா அத்தனை வயசுலையா? அது சரி, உண்மைதான். நல்ல கருத்து. ஆண்டு அகன்ற நுண்ணியனி. அடுத்தது நாம் விமலாம் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி முளிர்கின்ற மிச்சுடரே
எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்பிக்கும் நல்லறிவே. வெய்யாய் தனியாய், வெய்யாய் என்றா வெம்மையாக இருப்பவன், சூடு வெம்மையாக இருப்பது வெய்யாய், அதான் வெயில் என்று சொல்றாங்க. வெம்மையாய் தனியாய் தன்மையாக குளிராக, வெய்யாய் தனியாய் இஜமானனாம். இஜமானன் என்றால் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உயிராக இருக்கிற இறைவனை இஜமானன் என்று சொல்லுவார். இஜமானன் என்று ரெண்டு, ஒன்று வேள்வியை நடத்துபவன், இரண்டாவது உயிருக்கு உயிராக இருந்து இருப்பவன். எங்களுடைய வாழ்க்கை ஒரு வேள்வி, அப்ப உயிருக்கு உயிராக இருந்து நடத்துறவன் அவன். அப்படியும் வரும், மூன்று விதமா பொருள் கொள்ளலாம். இஜமானன் இறைவனுடைய அட்டமூர்த்தங்களில் உண்டு. சூரியன் சந்திரன் என்ற இரு சுடர்கள், நிலன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்கள், மற்றது எல்லா உயிர்களிலையும் இருக்கிற இருப்பை இயமானன் என்று சொல்லுவார். அப்ப வெம்மையாக குளிர்மையாக உயிருக்கு உயிராக எல்லா உயிர்களையும் இருக்கின்ற இஜமானனாக, விமலா மலங்கள் இல்லாதவனாக, தூயவனாக, பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி, எங்களே இருக்கிற பொய்மை எல்லாம் போய் அகலும்படியாக அவன் வந்து அருளினான். எங்களே இருக்கிற பொய்கள் போக வேணும், பொய்மை போக வேணும், இறைவன் வர வேணும். பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இப்ப இறைவன் தான் ஞானம். மெஞ்ஞானமாகி மிளிர்கின்றான்டா ஒளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன், எனக்கு எந்த விதமான அறிவும் இல்லை. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, இன்பத்தை தருகின்ற பெருமான். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானத்தை போக்குகின்ற மெஞ்ஞானம் அல்லது நல்லறிவு. இப்ப மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அடுத்தது ஆக்கம் அளவுறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றெழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோ. ஆக்கம் அளவு இறுதி இல்லை. ஆக்கம் என்றா தொடக்கம், அளவும் இல்லை முடிவும் இல்லை. அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். தொழும்பென்றது உன்னுடைய சேவை தொண்டு, உன் தொண்டிலே நின் தொழும்பில் என்னை போக்குவாய் புகுவிப்பாய். நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. எப்படி ஒரு பூவில் இருக்கிற நறுமணம் எப்படி அதில் கலந்து இருக்குதோ அது மாதிரி தான் இறைவன் இருக்கிறான், எல்லாத்திலையும் கலந்து இருக்கிறான். நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. சேயாண்டா தூரத்துக்கு தூரமாயும் இருக்கிறான், கிட்டத்துக்கு கிட்டவாயும் இருக்கிறான். சேயண்டா சேமையண்டா தூரம், நன்மை நன்மையண்டா கிட்ட. அடுத்தது மாற்றம் மனங்களிய நின்ற மறையோ. கறந்தபால் கண்ணனோடு நெய் கலந்தாற் போல பிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேற்ற மறைந்திருந்தாயும் பெருமான் கல்வினையேன் தன்னை மாற்ற மனங்களிய நின்ற மறையோனி. மாறி மாறி அங்கும் இங்குமாக அலமந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஊசல் படுகின்ற மனம், அந்த ஊசலாட்டம் அடங்கி கழிந்து போக மாற்ற மனம் களிய. இதில் அடங்க
இறைவன் அதில் நிற்கிறது தெரியுது. நின்ற மறையோனே, மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. கறந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தால் போல, கறந்த பால், உடன் கறந்த பால், மடிச்சூட்டோட இருக்கிற பால், அந்த பாட்டோட பாலோட கண்ணல் கருப்பஞ்சாறு, நெய் வெண்ணெய் மூணும் கலந்து இப்படி காஃபி குடிக்கிற மாதிரி தான். கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று. அப்படி இருக்கிறது போல, தேன் போல உள்ளுக்கு இருந்து தித்திக்கிறதாக ஊறிக்கொண்டிருக்கிற சிவபெருமான் சிறந்த அடியவர்களுக்குள்ளுக்கு. சிறந்த அடிய சிந்தனையுள் தேனூறி நின்று. பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய். உடையாய் என்றா உடைமைப் பொருளாக கொண்டதென்றும் வரும். உடையாய் என்றா யூ ஹேவ் தட் என்றதும் வரும். உண்டு நிறங்களோர் ஐந்து என்றா ஐம்பூதங்களையும் உடைமையாக கொண்டவர். பொன்பார் என்று சொல்லுவார், அந்த பாட்டில் வரும். பூமி அதுக்கு நிறம் வந்து பொன்னிறம், நீர் வந்து வெண்மை அல்லது பளிங்கு நிறம், நெருப்பு சிவப்பு நிறம், காற்று கருப்பு நிறம், ஆகாசம் சாம்பல் நிறம். இப்ப நிறங்களோர் ஐந்து உடையாய், பஞ்சபூதங்களை உடமப் பொருளாக கொண்டவன். சதாசிவமூர்த்திக்கு 5 திருமுகங்கள், 5 திருமுகங்களும் ஒவ்வொரு நிறம், அப்படியும் எடுக்கலாம். நிறங்களோர் ஐந்துடையாய், விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். தேவர்கள் எல்லாம் உன்னை தேடி வழிபட வழிபட நீ அவைக்கு காட்சி அளிக்காமல் நீ மறைந்திருந்தாய். எம் பெருமான், என்னுடைய பெருமானே, வல்வினையேன் தன்னை, முந்தி பொல்லாவினையேன் என்றார், இப்ப வல்வினையே, வலிமையான கொடிய வினைகளை செய்கின்ற என்னை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை, என்னுடைய ஆன்மாவை மறைத்து மூடியிருக்கின்ற மாய இருளாகிய ஆணவத்தை. மாய இருள் என்பது இங்கே ஆணவம், டிலூடிங் டார்க்னஸ், எங்கல்ஃபிங் டிலூடிங். மூடிய என்ற எங்கல்ஃபிங், மாய என்ற டிலூடிங், இருள் என்பது டார்க்னஸ், அது ஆணவம். அதை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அதை கட்டியாச்சு. அறம் என்ற கயிறு, பாவம் என்ற கயிறு. இப்ப இப்படி கடைகள் நடக்குது, அறம் பாவம் அறம் பாவம். அது கடைய கடைய இந்த ஆணவமலன் தெரியுது. புறந்தோல் போர்த்தங்கம், வெளியில தோல் போர்த்து, புழு அழுக்கு மூடி, உள்ளுக்கு எல்லாம் ஒரே அழுக்கு எங்களுக்கு உடம்பில. மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை, மலங்கள் வழிகின்ற 9 வாசல்களை உடைய இந்த உடலை. வாயொண்டு உமிழ்நீர் வடியும், மூக்கொண்டு சளி வடியும், காதொண்டு குடும்பி வரும், நாக்கொண்டு எச்சில் வரும், அப்ப 2 4 கண்ணில கண்ணீர் பீழ வரும். மற்றது சில வாசலால சலம் வரும், மல வாசலால மலம் வரும். 9 வந்துட்டு. அதான் மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை. பொதுவாக பூச பண்ணேக்க சமைக்க இந்த 9 இடங்களை தொடக்கடான்னு சொல்றது. கண்ணன் ஒன்றது, மூக்கன் ஒன்றது, காதன் ஒன்றது, வாயை தொடுறது, அழுக்கு. இந்த 9 வாசல்களை தொடக்கூடாது. ஆசமனம் செஞ்சுட்டு வாயை துடைக்கிறோம். அது மட்டும் விதிவிலக்கு இல்ல, அதுகள் விதிவிலக்கு. ஆசமனம் பண்ணேக்க தொடுகிறோம், மூக்கு காதில்ல. அதுவும் ஆசமனம் பண்ணேக்க ஆத்மதத்துவாய, வித்வாதத்துவாய, சிவதத்துவாய. ஆத்மதத்துவங்கள் 24 சீராகட்டும், நேராகட்டும் விளக்கு. மற்றது வித்யாதத்துவங்கள் 7 சீராகட்டும், சிவதத்துவங்கள் 5 சீராகட்டும். சிவதா, please reset my Atma-tattvas, reset my Vidya-tattvas, reset my Siva-tattvas, conducive for my life, my spiritual path. அதான் அந்த அது. பிறகு அடுத்ததாக அந்த தண்ணி குடிச்சிட்டு அதரத்தை துடைக்கிறது. மேலே வந்து கீழ் ஒருக்கா துடைக்கிறது. இது ஒவ்வொன்றிலையும் இருக்கு. கீழ் தட்டில் இன்னதேவர், மேலு தட்டில் இன்னதேவர், ருத்ரர் நினைக்கிறது காது. மூக்கிலே அக்னி. அப்ப பிராணாயாமம் செய்தா இங்க அக்னி, இந்த அக்னியில அந்த அழுக்கு போயிடும். காதுல கங்கை, அழுக்கு போயிடும். சில பேர் பிராணாயாமம் செய்து போட்டு காதையும் ஒருக்கா தொடுகிறது.
ரெண்டு தான் பியூரிஃபிகேஷன். இந்த மெடிக்கல் வேர்ல்டும் வந்துட்டு, கொரோனாவும் வந்துட்டு. ஒன்று நெருப்பில வாட்டுறது, தண்ணீர கழுவுறது. ரெண்டு தான் பியூரிஃபிகேஷன். ஒன்று நெருப்புல வாட்டுறது, மற்றது தண்ணீர கழுவுறது. ஸ்டெரிலைசேஷனும் அப்படித்தானே. அப்ப மூக்கில அக்னி, காதுல கங்கை. இது ரெண்டையும் தொடால் அந்த பூசையில தொடுற தோஷம் இல்லை. புரிஞ்சுதா? வாயை தொட்டு தண்டு ஓட்டு தண்டாலும் அந்த தோஷம் இல்லை. அதுக்கு இல்லை. அப்ப மெலஞ்சோறும் 9 வாயிற்குடில. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. மலங்க என்றா மலைத்து போய், திசை தெரியாம. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. எல்லாம் வஞ்சனை தான் செய்கிறது. புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவலுக்கு மூடி. மலஞ்சோறு 9 வாயிற்குடில். அதில பிறகு உள்ளுக்கு இருக்கிற புலனைந்தும் வஞ்சனையை செய்யுது. நல்ல புத்தி வரணும் ஐயா. அதுக்குள்ளதான் நாங்க கும்பிட வேணும் உழவத்தோட. எப்படி பாருங்க. அடுத்த இல்ல விலங்கு போல பிறந்தடியார் சிந்தனைகள் சீனோரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் படிச்சாச்சு. பாவம் என்னும் அருங்கையிட்டார் கட்டி தோல் போர்த்தங்கும் புழுவலுக்கு மூடி பலன் அதுவும் படிச்சாச்சு. இப்ப நீங்க விலங்கு மனத்தால மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசுந்துள்ளுருகும் நலந்தானிலாதா சிறியேற்கு நல்கி இளந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி நாயிற்கடியாய் கிடந்த அடியேற்கு. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. அது ஒரு பக்கத்தால. உடம்பு ஒரு பக்கம் அழுக்கு, மனம் வேறு அழுக்கு, செயலும் அழுக்கு. விலங்கு மனத்தால் குருவல் அனிமல். விலங்குன்றது சும்மா விலங்கு இல்லை, பசுமாரி இல்லை, குரூரமான விலங்கு. விலங்கு மனத்தால் விமலா. எந்த விதமான அப்பழுக்கு மற்றவன். விமலா உனக்கு கலந்த அன்பாகி. இந்த அன்பு தூய்மை என்று சொல்லல. அது இப்படி எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் கலந்ததுதான், கலப்படம் தான். கலந்த அன்பாகி. அப்படி கலந்து வரைக்கே காசிந்து உள்ளுருகும். அது வரைக்கே கசிந்து உள்ளுக்க உருகுது. அதுதான் அன்பு. ஆனாலும் கள்ளத்தனமும் நிறைய இருக்கு. அதான் 2 மில்லி தனியனேற்கேன்னு சொல்லுவேன். கசிந்து உள்ளுருகும். கசிந்து உள்ளுக்கு உருகிறது தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அப்ப உள்ளுக்கு அந்த அன்பண்டது அதுதான். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி. ஒரு நல்லதுமே இல்லை என்னட்ட. சிறியேன் நான், எனக்கு அருள் செய்து இளந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் கா அட்டி. என்னன் பொருட்டாக நிலத்துல வந்து உன்னுடைய பாதங்களை காட்டினாய். நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. நாயிலும் கேவலமாக இருந்த அடியேனுக்கு. நாயிலும் கேவலமாக இருந்த அடியேனுக்கு. பாருங்க. அப்ப மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகுன் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. அடுத்தது படிங்க.
தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. தாயில் சிறந்த தயாவான தத்துவம். இந்த உலகத்தில் இருக்கிற அன்பில் தாயன்பு பெரிதென்று சொல்லுவார்கள். ஆனா அதுக்கும் குறைகள் உண்டு. ஒரு விதமாக கேள்விப்படுறோம் தானே நாங்கள். தாயின் அன்புக்கும் குறை உண்டு. இறைவனுடைய அன்பு எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் அண்ட் அன்லிமிட்டட் லவ். அதுதான் இறைவனுடைய அன்பு. அதுதான் அருள் என்று சொல்லுறோம். அவனுடைய இறைவன் தாயிலும் சிறந்தவன். அதான் தாயினின் நல்ல தலைவன் என்றடியார் என்று படிப்பார்கள். தாயிற் சிறந்த தயா, தயை என்ற கருணை. அப்ப தயா கருணை வடிவு. தாயிலும் சிறந்த அன்பு, அதைத்தான் கருணை தயை என்று சொல்றது, அருள் என்று சொல்றது. தயாவான தத்துவனே மாசற்ற சோதி, குற்றம் இல்லாத சோதி, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, blossoming flower of light, மலர்ந்த மலர் சுடரே. தேசனே, தேசனடி போட்டி முதல் பார்த்தாங்க. திருப்பி தேசனே, தேசரண்டா ஒளி, பிரகாசமான ஒளி, தேஜஸ். தேசனே தேனார் அமுதே, தேனார் அமுதே என்றா தேனும் அமுதமும், தேனை விட சிறந்த, தேனை விட இனிமையான, தேனை விட விதத்துவ குணம் உள்ள தேனார் அமுதே சிவபுரனே, சிவபுரத்துக்கு அதிபதி. புறமண்டாலே சிட்டி, புறத்துல இருந்துதான் மற்றதெல்லாம் வருது. பரோ, ஸ்கா பரோண்டா கருத்து சிட்டி தான். எடின்பரோ, காபரோ, பேர்க், பீட்டர்ஸ்பர்க், லெனின்ஸ்பர்க் என்று புறம் மாற்றினாங்க. திருப்பி பீட்டர்ஸ்பர்க் என்றாங்க. பேர்க், பரோ எல்லாம் புறம். அனுராதபுரம், சிங்கப்புரம் தான் சிங்கப்பூர். புறம் என்றதே சிட்டி. சிவபுரமே, சிவ, சிட்டி ஆஃப் சிவா. He is the Lord of the city of Shiva. சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாரியனே. பாரிக்கிறதுண்டா என்ன? அருள் செய்கிறது. பாரித்தல். பெரியாரி என்று சொல்றது இருக்குல்ல ஊர்ல, அதான் பாரித்தல். பாரித்தல் என்றா உங்களை நன்றாக கவனித்து போஷிக்கிறது. உங்களுக்கு தேவையானவற்றை தான் தர வேணும். மருந்து பத்தியம் மாதிரி தான் தேவையானவற்றை தர்றது. விருப்பமில்லாதையும் தரவிடும் மருந்துக்கு என்ன. அதான் பாரிக்கும் ஆரியன் என்றால் அவன் எங்கள கவனம் கொண்டு இன்னார் இன்னருக்கு இன்னதான் தேவை, அவருக்கு இன்னதான் மருந்து, இன்னதான் பத்தியம் அறிஞ்சு அதன்படி சாரர். அதான் பாரிக்கும் ஆரியன். ஆரியன் என்றா மேலானவன் என்று கருத்து. எங்கிட்ட இருக்கிற பாசம், பாசம் என்பது அட்டாச்மெண்ட் என்று சொல்றது. இங்க பாசம் என்றது உயிருடைய அட்டாச்மெண்ட். நாட் நாங்க சொல்ற உலக பற்றை விட உயிருக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட். ஆணவம் கண்மம் மாயை, அதை சொல்லுறேன். மற்றது உலகத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட் இருக்குது. அது இன்னொன்று. உலகத்துல எங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குத்தானே, என்டாங்கிள்மெண்ட். அதான் நான் கந்தரனுபதியில சொல்லுவார் என்ன, பூமேல் மயல் போய் அறம்மை புற. பூமேல் என்றா இந்த உலக வாழ்க்கையிலே, பூமியிலே, பூலோக வாழ்க்கையிலே, மயல், மயல் என்றா இந்த ஆசை அல்லது பற்று போய் அறம் மெய் புணர்வி, தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைப்பிடிப்பீர்களாக. இப்ப இங்க அதுதான் சொல்றாரு. பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஆரியன் என்பதனால இதுல ஆரியன் என்பது அங்க இருக்கிற நோர்த் இந்தியாவில பாடு எடுத்து வந்த ஆரியன் இல்ல, குரு. இதுதான் ஆரியன், சுப்ரீம். நே ஆரியனே
மற்றது அடுத்து 65 தொடங்க பாப்போம். பேராது நின்றவருங்கரனே பேராரே ஆரா அமுதே அளவிலா அம்மானே ஓராத உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியேன் ஆறுவிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. நேச அருள் புரிந்து, அருளண்டாலே அன்பன்று சொன்னார். இதுல நேச அருள் என்று சொல்றார். எங்கள் மீது கொண்ட நேசத்தினாலே அந்த அருள் செய்கிறார். அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இப்பதான் மார்க்கம் சொல்றார். முதலெல்லாம் சொல்லுவார், பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன் என்றுருவார். வல்வினையேன் தன்னை என்று சொல்லுவார். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் என்று சொல்லுவார். இது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேட் பண்றது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது? நானும் நீங்களே எவ்வளவு முயன்றாலும் நடக்காது. எப்ப வரும் என்றால் இங்க சொல்றார். என்ன சொல்றார்? நேசகருள் புரிந்து, அவன் நேயத்தினோடு அன்பினோடு எங்களுக்கு எல்லையற்ற அளவற்ற அன்பை தந்து மீது காட்டி, நெஞ்சில் வஞ்சங்கெட, எங்கள் நெஞ்சில் இருக்கின்ற வஞ்சங்கள் எல்லாம் கெடும்படியாக பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. நிலையாக அங்க நெஞ்சில பேராது, பேராது என்றால் அசையாமல், நிலைவேர் நிலையாக அங்க நெஞ்சத்துல வந்துட்டான். பேராது நின்ற பெருங்கருணை தயாசாகரா என்று சொல்லுவார்கள். கருணை கடல். இங்க பெருங்கருணை பேராறு என்று சொல்றார். அப்படி ஒரு ஆறு மாதிரி ஓடுது. எங்களுடைய நெஞ்சத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். இருளேதுமின்றி நெஞ்சத்து ஒளி வெளியாகி இருக்கும் உண்டன் அருளேது அறிகின்றிலேன் அம்புஜாதனத்து அம்பிகையே. அபிராயப்பட்டர் படிக்கிறார்களோ, என் நெஞ்சத்து இருளேதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் உண்டன் அருளேது அறிகின்றிலேன் அம்புஜாதனத்து அம்பிகை. அதே மாதிரித்தான் இங்கேயும் இந்த முந்தி சொன்ன வல்வினை, முந்தி சொன்ன பொல்லாவினையேன் புகழுமாறொன்றனியேன் என்றதுக்கும், வல்வினையேன் தன்னை என்றதுக்கும், மற்றது விலங்கு மனத்தால் என்றதுக்கும், கலந்த அன்பாகி ஒரு கலப்பாடான அன்போட கசிந்துள்ளதுக்கு அந்த நிலையில இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம், நிலை மாற்றம் வர்றதென்றால் இது வர வேணும். எது வர வேணும்? இறைவன் உள்ளே வர வேணும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. அவர் நிற்கிறார். அவருடைய கருணை ஓடிக்கொண்டே இருக்குது. எங்களுக்கு அந்த ஓட்டம் தெரியாம இருக்கு என்று கேட்டால் எங்களோட மனம் மாறி மாறி ஊசல் பட்டு கொண்டிருக்கு. அந்த மாறி மாறி ஊசல் பட்டு அலைபட்டு அங்கு இங்கு ஓடிக்கொண்டோம் அடங்க உள்ளுக்கு இருக்கிறவர் தெரிவார். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனி. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆரா அமுதே. ஆரா அமுதண்டா ஆரா அமுதே. தெவிட்டாத என்று இருக்கலாம். தெவிட்டாத உன்ன தெவிட்டாத அமுது. அளவிலா பெம்மானே. அளவிலா பெம்மானே எத்தனை நேரம் சொல்லி போட்டார். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதான் என்று சொன்னவர். இங்க அளவுக்கு அடங்காதவன். அளவிலா பெம்மானே. எது எது அளவுகளுக்கு உட்படுகிறதோ அதெல்லாம் ஜடப்பொருள். இறைவனும் உயிரும் அதுக்குள்ள வராது. அளவிலா பெம்மானே. ஓராதார் உள்ளத்தொழிக்கும் மொழியானே. ஓராதார் என்றால் தேடாதவர்களுடைய உள்ளத்திலேயும் ஒளித்திருக்கிற ஒளியவன். ஒளித்திருக்கின்ற ஒளி. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அங்கேயும் இருக்கிறான் அவன் தெரியாம. நீராயுருக்கி என் ஆறுவீராய் நின்றானே. நீராயுருக்கி என் ஆறுவீராய் அருமையான உயிராக நின்றவன். உயிருக்கு உயிராக அவன் இருக்கிறான். ஆறுவீராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பங்கள் இல்லை அவனுக்கு.
என்றாலும் எங்களுக்காக எங்களோடு இருந்து எல்லாம் செய்கிறார் தானே. யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி என்று சுந்தரர் சொல்லுவார். எங்களோட இருக்கிறதுனாலே காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் எல்லாம் இருக்கு. ஆனாடியா அவருக்கு இருக்கிற மாதிரி அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. தொல்லையிரம் பிரவி சூழந்தள நீக்கி அலலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுபானறி அளிக்கும் பாதபூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நாளைக்கு சத்சங்கத்துக்கு வர முடியாமல் இருக்கும். நீங்கள் திருவாசகம் படியுங்கள். என்ன ஐயா இப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடி முடிய திருவம்பா படிக்கலாம் தானே ஐயா? ஆனா திருவம்பாவை எங்களுக்கு தனியா அதுக்கண்டு இருக்குத்தானே. இப்ப இடையில படிச்சதை இதண்டாமல் நாங்கள் வேற திருவாசகம் படிக்கலாம். நாளை படியுங்க காப்பாங்க. எங்களுக்கு இந்த சனிக்கிழமை நாளைக்கு ஃபேமிலியில ஒரு கெட் டுகெதர் உண்டு. அப்ப வீட்டுல தான் நடக்கும். நாங்க வாரம் ஐயா. நல்லது. மற்றதையா நீங்க சண்டே கிளாஸ் இருக்கோ பிள்ளைகளுக்கு? சண்டே இருக்குது. நீங்க வருவீங்களோ? தங்கச்சியை கூட்டிட்டு வர்றதுக்கு? ஓம் 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 கூட்டிக்கொண்டு வாங்க. சண்டே சண்டே இப்ப 10 to 12:30 அந்த புது இடத்துல தானே? ஓம் ஓம் ஓம். ஓகே. அன்றைக்கு அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர் தான் வாங்குவோம். அன்றைக்கு வளமையான கிளாஸ் இருக்காது. முதல் கொஞ்சம் திருப்பள்ளி எழுச்சி ஏதோ படிச்சு போட்டு பிறகு அவங்களோட டேலண்ட் ஷோ அது ரெண்டு இருக்கு. இயரண்ட் வரலாம், நல்லா வரலாம். இது என்ன இது? அன்னைக்கு எல்லாரும் இருந்து சாப்பிட்டாங்க போல பிள்ளைய அவன் கொண்டிருந்தேன் ஐயா. எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்களுக்கு பிள்ளை இருந்து அது ஒவ்வொரு முறை நடக்கும் ஒவ்வொன்று. ஓகே, சந்திப்போம். நன்றி ஐயா. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. நன்றி.